ரதியக்கா அடுப்படியில் அக்கா அன்னைக்கு பீர்க்கங்காய் சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு இங்கே பாருங்கள், ஒரு பீர்க்கங்காய் 1/4 கிலோ பீர்க்கங்காவை பாதி எடுத்துருக்கிறேன் அக்கா. இதை வந்து இந்த மேலே உள்ள இந்த நரம்பு மட்டும் லைட்டாக சீவிக்கிட்டால் போதும். வாஷ் பண்ணிவிட்டு சீவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி அந்த மேலே உள்ள நரம்பு மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துகிட்டு அவ்வளோ தோல் எடுக்காதீங்க. எடுத்தால் அவ்வளோ நல்லதில்லை. இதை வாஷ் பண்ணிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அக்கா பீர்க்கங்காயை மெலிசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன், ரவுண்டாக. நீங்கள் எந்த ஷேப்லாலும் நறுக்கலாம். கொஞ்சம் மெலிசாக நறுக்கணும்னா சீக்கிரமாக வதங்கும், அதுக்கு தான். இப்போ நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம் சட்னிக்கு. இப்போ அக்கா ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் வடை சட்டியில் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூனில் முழு தனியாக அது லைட்டாக கருக விட்டுறாதீங்க. ரொம்ப சிம்மில் வச்சு பரட்டி எடுக்கலாம். இப்போ அக்கா அடுத்து போட போகிறது சின்ன வெங்காயம் ஒரு 10-15 போல் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம இந்த மல்லி போட்டிருக்கோம்ல, மல்லி கருக முன்னாடி அதை கொட்டிடணும். மல்லியை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த சின்ன வெங்காயம் இப்போ நம்மளுக்கு நல்லா வதங்கும். இப்போ சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. ஒரு 5 காஞ்ச மிளகா போடுறேன் அக்கா. சும்மா வாசனைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஒரு கொட்டை புளி, இதை போட்டு நல்லா இப்போ வதக்கணும். இதுக்கு தேவையான கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. எதுவுமே கருகக்கூடாது. கருகுனா நம்மளுக்கு டேஸ்ட்டு போயிடும். இப்போ நம்ம வந்து அந்த பீர்க்கங்காய் எடுத்து போட்டுக்கலாம். இப்போது ஆயில் கொஞ்சம் தேவைன்னா கூட ஊற்றிக்கோங்க. அக்காவுக்கு போதும். இதிலையே நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு லைட்டாக ரொம்ப சிம்மில் வச்சு லைட்டாக மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடினா போதும். இப்போ அக்கா ஒரு 2 தடவை எடுத்து கிளறி விட்டுட்டேன். சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த கறிவேப்பிலை வந்து கொஞ்சம் லேட்டாக போட்டால் தான் நம்மளுக்கு இதனுடைய சத்து அப்படியே கிடைக்கும். அதனால் சும்மா எவ்வளோ உங்களுக்கு தேவையோ, எவ்வளோ போட பிடிக்குதோ அவ்வளோ கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அக்கா ஒரு 1/2 கைப்பிடி அளவு போட்டுருக்கேன். இப்போ நம்ம பீர்க்கங்காய் வெந்துருச்சா பார்த்துருங்க. இப்போ பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் அக்கா, கரண்டியில் எடுத்துருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த இதிலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இந்த கட் பண்ணோம்னா நம்மளுக்கு கட் ஆயிரும் பீர்க்கங்காய். அதாவது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம அப்படியே ஆற விட்டுறலாம். கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிருப்பா அந்த பீர்க்கங்காய் சட்னி. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இது அப்படியே ஆறட்டும். அவ்வளோதான், ஆறிடுச்சு. பீர்க்கங்காய் சட்னி நம்மளுக்கு ரெடி. இப்போ நம்ம மிக்சியில் கொஞ்சம் குறகுறப்பாக சுற்றினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம உங்களுக்கு சட்னி எந்த பதத்தில் இருந்தால் பிடிக்குமோ அந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்துட்டேன். இது வந்து நம்மளுக்கு இந்த அளவு எனக்கு கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் சட்னி. இந்த மாதிரி சட்னியெல்லாம் கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும், இன்னும் கொஞ்சம் வாட்டர் கலந்துக்கணுன்னா கலந்துக்கலாம். அது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கலாம். இது அக்கா பவுலுக்கு எடுத்து மாற்றிடுறேன். இப்போ இந்த பீர்க்கங்காய் சட்னிக்கு குட்டியாக ஒரு தாளிசம் போட்டுருவோம். அக்கா 1 ஸ்பூன் போல தான் ஆயில் விட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோவா கம்மியாக இருக்குன்னு. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுருவோம். உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு கடுகு பொடிஞ்சிருச்சு, உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். இந்த பெருங்காயத்தூள் எதுக்கு போடுறோன்னா சட்னி ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இந்த வாசனை பிடிக்காதவங்க வேணும். ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு 2 பிரட்டி நம்ம சட்னியில் தூக்கி ஊற்றிடலாம். செம டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான நம்மளுக்கு பீர்க்கங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த 1 ஸ்பூனு அந்த தனியாக போடுறீங்கள, அது வந்து வாசனை சூப்பராக இருக்கும்பா. 1 ஸ்பூன் தனியாக அந்த கறிவேப்பிலை வந்து அதனுடைய சத்து போகாமல் லாஸ்ட்டில் போட்டு பரட்டி எடுங்க. இதுவும் பாருங்கள் க்ரீனிஸாக அப்படியே இருக்குது. அக்கா தாளித்து ஊற்றும் போதெல்லாம் அந்த க்ரீனிஸ் மாறாமல் செய்வேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கறிவேப்பிலோட சத்து அப்படியே கிடைக்கும். இது எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம்பா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி அவிக்க பத்தாது. அத்தனை இட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நார் சத்து இருக்குது நம்மளுக்கு. அதனால் நீங்கள் என்ன, குழந்தைங்களுக்கு மலச்சிக்கலாக இருக்குது, குழந்தைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த சட்னியை செஞ்சு தொட்டு ஊட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்குலாம் அந்த சட்னி ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அக்கா வீட்டில் வீக்லி 3 days 2 days கண்டிப்பாக செஞ்சுருவேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.